உங்கள் உற்சாகம் சக்தி யூடியூபர் வி சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது, புதிதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பதவியேற்று கொண்டிருக்கிறார். அது விஷயமாகவே பலத்த பரபரப்பு, பேரார்வம். இதற்கிடையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதியதாக மாநில தலைவரை தேர்வு செய்துள்ளது கட்சி. அதோடு வரும் 2026 தேர்தலுக்கான கூட்டணியையும் முடிவு செய்துவிட்டது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை கூட்டணியோடு களங்காண இருப்பது என்று. இது விஷயமாக பல்வேறு பல தரப்பு குறைகளை கூறினார்கள். முரண்பட்ட கூட்டணி அப்படி என்று. நாம் இந்திய அரசியலிலும் சரி, தமிழக அரசியலும் சரி, எப்படி பேசியவர்கள், எப்படி மோதல் போக்கை கொண்டவர்கள் எல்லாம் மறுபடியும் கூட்டணி அமைத்தார்கள், வெற்றியும் பெற்றார்கள். 1977 காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி அமைந்தது. அது எப்படி அமைந்தது என்று கேட்டால், இந்திரா காந்தி ஆட்சியின் கீழ் எமர்ஜென்சி அமுல்படுத்தப்பட்டது. எதனால்? இந்திரா காந்தியினுடைய வெற்றியை செல்லாது என்று கோர்ட் அறிவித்தது. அதனை அறிவித்தவுடன் மேல்முறையீட்டுக்கு சென்று அந்த உத்தரவுக்கு தடை பெற்றார்கள். இதனையடுத்து மேலும் அந்த மக்களை வற்புறுத்தினார்கள், பல்வேறு கட்சித் தலைவர்களை துன்புறுத்தினார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பல கட்சிகள் ஒன்றிணைந்து பல இயக்கங்களாக செயல்பட்டாலும் ஜனதா கட்சி என்ற ஒற்ற பெயரில் அந்த தேர்தல் களத்தை சந்தித்தார்கள். மாபெரும் வெற்றி பெற்றார்கள். 295 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றார்கள். அதுபோல, அதாவது காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒற்றை நோக்கில் பல இயக்கங்களாக கண்டவர்கள். ஜனசங்கமாக இருந்தது, பாரதி லோக்தள் என்று இருந்தது, ஸ்தாபன காங்கிரஸ், பிரஜா சோசலிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் தனித்தனி பெயரில் இயக்கங்களாக, கட்சிகளாக பணியாற்றினாலும் செயல்பட்டாலும் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும், காங்கிரஸினுடைய எதேச்ச அதிகாரத்தை முடக்க வேண்டும், அதனுடைய நோக்கத்தை இனி ஏதும் செயல்படுத்த விடக்கூடாது என்று ஒற்றை நோக்கில் பல்வேறு கட்சிகளாக செயல்பட்டாலும் பலரும் பல கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியாக செயல்பட்டு அந்த தேர்தலை சந்தித்தார்கள். காங்கிரசுக்கு படுதோல்வியை கொடுத்தார்கள். அதுபோல தமிழகத்தில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது, குடும்ப ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஆட்சி இனியதும் நீடிக்கக்கூடாது என்று எண்ணி தங்களுக்குள் இருந்த அந்த போட்டியை, கோபத்தை தனித்து இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இதில் ஏதும் தவறு ஏதும் இல்லை. எதிராளி கொடூரமானவனாக இருந்தால் எந்த கொள்கையையும் தன் கொள்கையுமே விட்டு கொடுத்து ஒரே இலக்கோடு அந்த எதிரியை, அந்த கொடுமைக்காரர்களை வீழ்த்த ஒன்றுபடுவது ஒன்றும் தவறில்லை. அதுபோல் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிணைந்திருக்கிறது. அதனை பொதுமக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அகற்ற வேண்டும் என்று எண்ணியவர்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் அரசியல் களத்தில் மக்களை சந்தித்தவர், மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர், முத்துறை அமைச்சராக இருந்தவர், தொடர்ந்து அந்த தேர்தல் களத்தில் இருந்து வருகிறார். தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். படித்தவர், முதுகலை பட்டம் படித்தவர்.
மென்மை போக்கை கொண்டவர். தொலைக்காட்சிகளுக்கு, பத்திரிகைகளுக்கு தெளிவாக பதில் கூறக்கூடியவர். முகம் சுளிக்காமல் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறக்கூடியவர் என்பதனால் அவருடைய பணியும் சிறப்பாக இருக்கும். அவருக்கும் நாம் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.